ஹலோ கைஸ், வெல்கம் பேக். வீட்டில் இருக்க தங்கச்சிக்கோ அம்மாக்கோ அடிபட்டுச்சு, அதுவும் வெளியே தெரியக்கூடாத பகுதியில் அடிபட்டுச்சு, காயம் இருக்குது அப்படின்னா அவங்க வீட்டில் இருக்க அவங்க தம்பிக்கிட்டேயோ அண்ணங்கிட்டேயோ இல்லை ஈவன் பையன்கிட்டயோ காமிக்க தயங்குவாங்க. அதை காமிக்கலாமா, அது தப்பு அப்படின்னா அவங்க கொஞ்சம் சங்கடப்படுவாங்க. ஆனால் அப்பேற்பட்ட பெண்கள் மருத்துவமனைக்கு போனாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டாக்டர்கிட்ட, அந்த டாக்டர் ஒரு ஆணாக இருந்தாலும் கூட அவங்கள நம்பி இந்த இடத்துல அடிபட்டுருக்கு சார், இந்த இடத்துல காயம் இருக்குது, இந்த இடத்துல பெயின் இருக்குது அப்படின்னு அவங்கக்கிட்ட நம்பி காட்டுவாங்க. அதே மாதிரி அந்த டாக்டர் அந்த ஒரு குறிப்பிட்ட பகுதியில் தொட்டாலும் கூட கை வச்சு செக் பண்ணி பார்ப்பாங்க. அது ரொம்ப நார்மல் தான். அந்த மாதிரி செக் பண்ணி பார்க்கும்போது கூட அவங்க ரொம்ப அதிகமாக சங்கடமாக இருந்தாலும் கூட சகிச்சுப்பாங்க. ஒரு மருத்துவர் அவர் இந்த இடத்த, இந்த ஒரு குறிப்பிட்ட பகுதியை தப்பாக பார்க்க மாட்டார், அவருக்கு இது ஒரு நார்மலான ஒரு விஷயம் மட்டும்தான், தவறான பார்வை அவர்கிட்ட இருக்காது அப்படின்னு ஒரு டாக்டரை நம்புவாங்க. ஒரு பெண் வேலைக்கு போகிற இடத்துலையும் சரி, ஒரு கோவிலுக்கு போகிறாங்க, பஸ் ஸ்டாப் போகிறாங்க, ஈவன் போலீஸ் ஸ்டேஷன் போனால் கூட அவங்களுக்கு பெண்கள் அந்த இடத்துல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு நம்ம நிறைய சம்பவத்தில் பார்த்துருப்போம். ஆனால் இப்போது நம்ம பார்த்தோம் இல்லையா, ஒரு பெண் நம்பி போகிற இடமே இந்த மருத்துவமனை தான். அப்பேற்பட்ட மருத்துவமனையிலே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு இப்போ நடந்த ஒரு சம்பவத்தை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். யாருடைய மனசுக்குள்ளே யாருக்குள்ளே எந்த விதமான ஒரு மிருகம் இருக்குன்னு யாராலையுமே கணிக்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் தான் பார்த்தோன்னா லக்னோவில் நடந்திருக்கு. அந்த ஒரு குறிப்பிட்ட சம்பவத்தை பார்த்தா நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ பார்த்தோன்னா லக்னோவில் ஒரு குடும்பம் வந்திருக்காங்க. அந்த குடும்பத்தில் அம்மா அப்பா 2 பிள்ளைங்க, 2மே பெண் பிள்ளைங்க. 20 வயசில் ஒரு பெண் பிள்ளையும் 26 வயசில் ஒரு பெண்ணும் வந்திருக்காங்க. 20 வயசில் அந்த பெண் பிள்ளை இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட நோய் இருக்குது. எபிலெப்டிக் சீசர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நோய் இருக்குது. அது நரம்பு சம்மந்தப்பட்ட ஒரு நோய். மூளையில் இருக்க நரம்பு, அது மட்டும் இல்லாமல் தசைகளுக்கு போகிற நரம்பு எல்லாத்துலேயுமே வீக்கம் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் அப்நார்மலான ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே அந்த நரம்பில் இருக்கும். அடிக்கடி வலி ஏற்படும், வீக்கம் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் அவங்களால நார்மலாக நம்ம என்ன வேலை பண்ணுறோமோ அதை கூட பண்ண முடியாது. பல சமயத்தில் அவங்களுக்கு மூச்சு விடுறதுக்கு, வேலை பார்க்குறதுக்கு, கைகளை தூக்குறதுக்கு, அசைக்கிறதுக்கு கூட ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்பேற்பட்ட நோயால் தான் 20 வயசான அந்த பொண்ணு அவங்களுடைய சின்ன வயசுலேயே பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களுடைய 20 வயசில் இப்போ அவங்க +2 படிச்சுட்ருக்காங்க. பாதிக்கப்பட்ட அந்த சமயத்தில் +2 படிச்சுட்ருக்காங்க. 20 வயசு அப்படின்னாலே பெரும்பாலும் காலேஜ் செகண்ட் இயர், தேர்ட் இயர் அந்த லெவலுக்கு போயிடுவாங்க. ஆனால் இந்த பொண்ணு +2 படிக்கிறதுக்கு உண்டான காரணம் என்னென்னு பார்த்தோன்னா, சின்ன வயசுலேயே இந்த நோய் வந்துருச்சு. அதனால் அவங்களால ஸ்கூல் போக முடியல, படிக்க முடியல, பாடத்தை மைண்டில் ஏற்ற முடியல. ஸோ அதனால் ஸ்கூல் படிப்பை பாதியிலே ஸ்டாப் பண்ணிவிட்டு ட்ரீட்மெண்ட்லாம் போகிறாங்க. இருந்தாலும் திரும்ப படிப்பை கைவிட்டக்கூடாது அப்படின்ற ஒரே நோக்கத்துக்காண்டி திரும்ப ஸ்கூல் ஜாயின் பண்ணி படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுடைய 20வது வயசில் +2 படிச்சுட்டு இருக்காங்க ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில். இப்படி அவங்க வாழ்க்கை போயிட்டுருக்கு. ஓகேங்களா? ஆனால் கூட அந்த சின்ன பொண்ணுக்கு இருக்க நோய் போகவே இல்லை. அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட்டையும் ஒரு பக்கம் அவங்க எடுத்துக்கிட்டே இருக்காங்க. இப்படியே நாட்கள் போயிட்டே இருக்குது. அதுவும் அவங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது எங்கன்னு பார்த்தோன்னா ஒரு குறிப்பிட்ட மருத்துவமனையில். அந்த மருத்துவமனை பேர் தேஜஸ் மருத்துவமனை. அது லக்னோவில் இந்தர்பக் அப்படின்ற ஒரு பகுதியில் இருக்குது. அப்படி இருக்கும்போது கடந்த மே 19 அன்னைக்கு இந்த சின்ன பொண்ணுக்கு மறுபடியும் மூளையில் பெயின் ஏற்படுது. அது மட்டும் இல்லாமல் அவங்களால நார்மலாக எந்த வேலையும் பார்க்க முடியல, மூச்சு திணறல் ஏற்படுது, கைகளெல்லாம் பெயின் அதிகமாகுது. ஸோ என்ன பண்ணுறாங்க, அந்த வீட்டில் அந்த சின்ன பொண்ணை கூட்டிகிட்டு திரும்ப மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. அங்கே போய்ட்டு அந்த பொண்ணுக்கு பெயின் ஊசிலாம் போடுறாங்க, எல்லாம் பார்க்குறாங்க. இருந்தாலுமே அது குறையலை, திரும்ப இன்னும் வந்துகிட்டே இருக்குது. அதனால அங்கே இருக்க மருத்துவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த மருத்துவர் பேர் விஜயகுமார் கிரி, அவர் பேர், வயசு 34. அவருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, 2 பிள்ளைங்க இருக்காங்க, வீட்டில் மனைவியும் இருக்காங்க. அவர் இந்த பொண்ணுக்கு சிகிச்சை கொடுத்துட்ருக்காரு. என்ன சொல்கிறாரு, இந்த பொண்ணுக்கு திரும்ப வந்துகிட்டே இருக்குமா, கொஞ்ச நாள் இங்கே வச்சுருங்க, அப்சர்வ் பண்ணுவோம், கொஞ்சம் சரியான பிறகு நானே சொல்கிறேன், அப்போ நீங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிகிட்டு போங்க, அது வரைக்கும் இங்கேயே இருக்கட்டும், பெட்டில் இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அந்த வீட்டில் இருக்கவங்களும் சரின்னு சொல்கிறாங்க. மே 19 அன்னைக்கு காலையில் அந்த பொண்ணை மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு வந்தவங்க அங்கேயே சீட்லாம் போட்டு பெட்டில் அட்மிட் பண்ணுறாங்க. அந்த பொண்ணும் அங்கேயே இருக்காங்க. வீட்டில் இருந்து ஒவ்வொருத்தராக மாறி மாறி அம்மா அப்பா அதே மாதிரி அக்கா அப்படின்னு மாறி தங்கி அந்த பிள்ளையை பார்த்துக்கிறது, கூட தங்குறது அப்படின்னு எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு 2 டேஸ் போகுது. சரியா மே 21 அன்னைக்கு மதியானம் ஒரு 3 மணி போல் அந்த சின்ன பிள்ளைடைய அம்மா அப்பா 2 பேருமே வீட்டுக்கு போயிருக்காங்க. கூட அக்கா மட்டும்தான் இருக்காங்க. திடீர்னு அந்த பொண்ணுக்கு மூச்சு விடுறதில் சிரமம் ஏற்படுது, மூச்சு உணர்வுக்கு திணறாங்க, அவங்களால முடியல. ஸோ உடனே அங்கே இருக்க நர்ஸு அந்த அக்கா என்ன பண்ணுறாங்க, உடனே மருத்துவர்கிட்ட சொல்கிறாங்க. அந்த மருத்துவர் விஜயகுமாரும் போயிட்டு உடனே அந்த பொண்ணை போயிட்டு பார்க்குறாரு. என்ன ஏதுன்னு செக் பண்ணிவிட்டு உடனே ஆப்ரேஷன் தேட்டருக்கு அந்த பொண்ணை ஸ்ட்ரெச்சரில் வச்சு கூட்டிகிட்டு போகிறாரு. கூட அக்கா அதே மாதிரி நர்ஸு 2 பேரும் கூடவே போகிறாங்க. ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ளே போகிறாங்க.
அங்கே குளுக்கோஸ்லாம் ஜாயின் பண்ணுவாங்களே கையில், அந்த ஊசியெல்லாம் போட்டு ஜாயின் பண்ணி அங்கே ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ளே வச்சுருக்காரு. ஆனால் ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ளே கூட்டிகிட்டு போன சரியாக ஒரு 5 மினிட்ஸ்லேயே பார்த்தோன்னா, அந்த டாக்டர் விஜய் என்ன சொல்கிறாரு, நர்ஸையும் அந்த அக்கா, அந்த சின்ன பொண்ணுடைய அக்கா 2 பேர்த்தையும் பார்த்து, நீங்கள் 2 பேருமே வெளியே போங்க, வெளியே போய் இருங்க. இந்த பொண்ணுக்கு வந்து நான் கொஞ்சம் சிகிச்சைலாம் கொடுக்க வேண்டியது இருக்குது. அதை உங்களை வச்சுட்டு கொடுக்க முடியாது. நீங்கள் வெளியே போயிருங்க. நான் முடிச்சோடனே கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறாரு, அவங்க 2 பேர்த்தையுமே வெளியே போக சொல்கிறாரு. அங்கே இருக்க நர்ஸுக்கு ஒன்றும் புரியல. ஏன்னா பெரும்பாலும் ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ளே ஒரு பொண்ணு இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு ஏதாவது சிகிச்சை கொடுக்குறாங்க அப்படின்னா, ஒரு பெண் நர்ஸு கட்டாயம் அங்கே இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய உதவி வந்து ஒரு டாக்டருக்கு கண்டிப்பாக தேவைப்படும். எல்லா வேலையும் ஒரு டாக்டர் வந்து பார்க்க மாட்டார். கண்டிப்பாக நர்ஸுடைய உதவி தேவைப்படும். அவங்கள வச்சுட்டு தான் மற்ற ஆளுங்களை தான் வெளியே போக சொல்லுவாங்க. ஆனால் இந்த முறை இந்த டாக்டர் நர்ஸையும் சேர்த்து வெளியே போக சொல்கிறாரு. அந்த நர்ஸுக்கு ஒன்றும் புரியல. நர்ஸு கேட்குறாங்க, நான் இருக்கிறேன் டாக்டர், அந்த பொண்ணை வேணால் போக சொல்கிறேன், நான் எதுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் இந்த விஜய் என்ன பண்ணுறான், நீ போமா, நான் பார்த்துக்கிறேன், எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நர்ஸை திட்டி அங்கேருந்து வெளியே போக சொல்கிறாரு. அந்த அக்காவும் சரி நர்ஸும் சரி வேறு வழி இல்லாமல் வெளியே போகிறாங்க. ஏன்னா சிகிச்சை கொடுக்குறாங்க, சொல்கிறது ஒரு டாக்டர். ஸோ அவரை நம்பி இவங்க 2 பேருமே வெளியே வந்து போகிறாங்க. அப்படி போன பிறகு இந்த டாக்டர் என்ன பண்ணுறான், அந்த டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு உள்ளே கூடி லாக் போட்டுறான். அதே மாதிரி ஸ்க்ரீனையும் பூட்டி விட்டுட்டு இந்த சின்ன பொண்ணுக்கு வந்து கையில் ஊசி போடுவாங்க இல்லையா, அந்த குளுக்கோஸ் குத்துறது, அந்த குளுக்கோஸ் குத்துற இடத்துல இருக்க அந்த டியூப்பை எடுத்து விட்டுட்டு அனஸ்தீஷியா மயக்க மருந்து இருக்கும் இல்லையா, அதை ரொம்ப கம்மியான அளவு. ஏன்னா பெரும்பாலும் ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அளவு கொடுக்கணும். அது ரொம்ப அதிகமாக போயிடக்கூடாது, ரொம்ப கம்மியாக போயிடக்கூடாது. ஏன்னா ஆப்ரேஷன் பண்ணும்போது கண்ணு முழிச்சிடக்கூடாது அப்படின்றதுக்காண்டி அளவெல்லாம் பார்த்து கொடுப்பாங்க. ஆனால் இந்த டாக்டர் என்ன பண்ணுறான், ரொம்பவே கம்மியான அளவில். ஏன்னா இவன் பண்ண போகிறதே ரொம்ப கேவலமான ஒரு காரியம்தான். ஏன்னா மனசுக்குள்ளே இருக்குது கேவலமான ஒரு ஆசை வந்து இருக்குது, அதை பண்ண போகிறான். என்ன பண்ணுறான், அனஸ்தீசியாவை ரொம்ப கம்மியான அளவில். அந்த பொண்ணுக்கு ஃபுல்லாக மயக்கமாயிடக்கூடாது. ஏன்னா ரொம்ப அதிகமாக கொடுத்துட்டு அந்த பொண்ணுக்கு எதாவது ஆயிரும். அதனால் அந்த பொண்ணுக்கும் பாதிப்பு ஏற்படாமல் ஃபுல்லாக மயங்காமல் இருக்கிறதுக்காண்டி, அதே மாதிரி தான் காரியத்தையும் சாதிச்சுக்கிறணும் அப்படின்றதுக்காண்டி என்ன பண்ணுறான், அந்த சின்ன பிள்ளைக்கு ரொம்ப கம்மியான அளவில் வந்து மயக்க மருந்து வந்து கொடுக்குறான். அந்த ஊசி வந்து போடுறான். அதை போட்ட உடனே மூச்சிட முடியாமல் கஷ்டப்பட்ட அந்த பொண்ணு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நார்மல் ஆகிறாங்க, அமைதியாகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சமாக மயக்கமே ஏற்படுது, மயக்க நிலைக்கு போகிறாங்க. அப்படி போன உடனே இந்த டாக்டர் விஜயகுமார் என்ன பண்ணுறான், தான் பார்க்குற அந்த வேலைக்கே வந்து களங்கத்தை உண்டு பண்ணுறான். அவனுக்கு இந்த சின்ன பொண்ணு மேலே ஆசை இருக்குது. அவங்க கூட ஒன்றா இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி தான் எல்லாம் பண்ணிகிட்ருக்கான். இப்போது அங்கே யாரும் கிடையாது, இந்த பொண்ணும் மயக்கமாக இருக்காங்க. என்ன பண்ணுறான், அதே ஸ்பாட்டில் அவங்க போட்டிருக்க ஆடையெல்லாம் கலட்டி அவங்கள அதே ஸ்பாட்டில் வச்சு அதுலேயும் ஆப்ரேஷன் தியேட்டரில் அந்த ஸ்ட்ரெச்சருக்கு அந்த பெட்டுக்கு மேலே வச்சு அவங்கள அங்கேயே வச்சு நாசம் பண்ணுறான். அதுவும் ஒரு முறை கிடையாது, ஃபஸ்ட் ஒரு முறை நாசம் பண்ணுறான். அதுக்கடுத்து திரும்ப கொஞ்சம் கேப் போட்டுட்டு மறுபடியும் அவன் திரும்ப அந்த பொண்ணை நாசம் பண்ண ஆரம்பிக்கிறான். இதுக்கிடையில் பார்த்தோன்னா அந்த பொண்ணுக்கு மயக்கம் தெளிஞ்சு கொஞ்சம் நினைவு வர ஆரம்பிக்குது. அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது ரொம்ப கம்மியான அளவில் தான், மயக்கம் ஆகணும் அப்படின்னு ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருக்கான். இப்போ அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சுயநினைவு வந்து மயக்கம் தெளிய ஆரம்பிக்குது. அவங்க தெளிஞ்சு பார்க்கும்போது கூட அந்த டாக்டர் தன்னை நாசம் பண்ணிகிட்ருக்காரு, தான் மேலே இருக்கார், தன்னை நாசம் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு அந்த சின்ன பிள்ளையுடைய மூளைக்கு மனசுக்கு தெரியுது, மூளையால் சென்ஸ் பண்ண முடியுது. ஆனாலும் அவங்களால கை கால் அசைக்க முடியல. ஏன்னா அவங்க அனஸ்தீஷியாவிலேருந்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வர ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த சமயத்தில் நம்மளே பார்த்துருப்போம், ஆப்ரேஷன் ஆனவங்களால கண்ணு முழிச்சு பார்க்க முடியும், யார் என்ன பேசுகிறாங்கன்னு கொஞ்சம் லைட்டாக கேட்க முடியும். ஆனால் தன்னால் கை கால் அசைக்க முடியாது, எதுவும் பண்ண முடியாது, மயக்கமாக இருப்போம், அரைக்கண்ணு தான் திறக்கும். அதே மாதிரி தான் அந்த சின்ன பொண்ணும் அந்த அரை மயக்கத்தில் தன்னுடைய அரைக்கண்ணை திறந்து அந்த டாக்டர் என்ன பண்ணிகிட்ருக்கான், நாசம் பண்ணிகிட்ருக்கத அந்த காட்சியை வந்து பார்க்குறாங்க. பார்த்து அவங்க கண்ணீர் வடிஞ்சு ஓடுது. ஆனாலும் அவங்களால எதுவும் பண்ண முடியல, உடனே எதுவும் பண்ண முடியல. டைம் போக ஆரம்பிக்குது. அந்த டாக்டர் நாசம் பண்ணி முடிச்சுட்டு திரும்ப தான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு, யாருக்கும் எதுவும் தெரியாது, அந்த பொண்ணும் வெளியே சொல்ல மாட்டா அப்படின்னு அந்த பொண்ணை மிரட்டுறான். இங்கே பாரு, இந்த விஷயத்தை நீ வெளியே வந்து யாருக்கும் சொல்லக்கூடாது அப்படின்னு அந்த பொண்ணு அரை மயக்கத்தில் இருக்கும்போதே மிரட்டி சொல்லிவிட்டு அவன் திரும்ப உண்டு வேலை உண்டு அப்படின்னு அவன் திரும்ப வெளியே போயிடுறான். ஆனால் மயக்கம் தெளிய இந்த பொண்ணால் அந்த எமோஷன்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல. அவங்க என்ன பண்ணுறாங்க, எந்திரிச்சு தான் ஆடைகளை போட்டுட்டு கதறி அழுக ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி அந்த ஆப்ரேஷன் தியேட்டரை விட்டு வெளியே ஓடி வர ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இந்த பொண்ணு வெளியே ஓடி வரும்போது அந்த பிள்ளையுடைய
அம்மா அப்பா அதே மாதிரி அக்கா எல்லாருமே அங்கே இருக்காங்க. அவங்கக்கிட்ட வந்து நடந்த எல்லாத்தையுமே இந்த மாதிரிலாம் பண்ணப்பா, எனக்கு இந்த மாதிரி ஊசிலாம் போட்டால் எனக்கு என்ன மயக்கமாக வந்துச்சு, நான் மயங்கிட்டேன், நான் கண்ணு முழிச்சு பார்க்கும்போது அரை மயக்கமாக இருந்துச்சு, அவன் இந்த மாதிரிலாம் நாசம் பண்ணா அப்படின்னு அவங்க தனக்கு நடந்த அந்த காரியம் எல்லாத்தையுமே அழுதுகிட்டே வந்து தன் பேரண்ட்ஸ்கிட்டையும் அக்கா கிட்டே சொல்கிறாங்க. அதை கேட்டு அவங்களால என்ன பண்ண தெரியல. அந்த டாக்டர்கிட்ட போய் உடனே சண்டை போட போகிறாங்க. ஆனால் அந்த டாக்டர் அதுக்குள்ளேயே அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓடிட்டான். என்ன நடக்கும்னு தெரியாது. போயிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓடிட்டான். அவன் அங்கே இல்லை. ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, உடனே தன்னுடைய சொந்தக்காரங்க இருப்பாங்க இல்லையா, அவங்களெல்லாம் கால் பண்ணி அந்த மருத்துவமனைக்கு வர சொல்கிறாங்க. அவங்களும் நெருங்கிய சொந்தக்காரங்க மட்டும் சில பேர் வந்து அங்கே வர்றாங்க. அங்கே வந்து அந்த ஹாஸ்பிட்டல் ஃபுல்லாக பிரச்சனை பண்ணுறாங்க. நிறையா பிரச்சனை பண்ணுறாங்க, அடித்து நொறுக்குறாங்க, கீழே போட்டு உடைக்கிறாங்க பொருட்கள் எல்லாத்தையுமே. அது மட்டும் இல்லாமல் விஜயோடைய கேபின் இருக்கும் இல்லையா, அதையும் அடித்து நொறுக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கடுத்து இதோடு சும்மா விடக்கூடாது, அவனை போலீஸில் பிடிச்சி கொடுக்கணும் அப்படின்னு அவங்க ரொம்ப தைரியமாக அந்த பொண்ணுடைய சப்போர்ட்டோட தைரியமாக போலீஸ்கிட்ட போகிறாங்க. இந்த மாதிரி என் பொண்ணுக்கு வந்து உடம்பு சரியில்லை, அவளுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வந்துருக்கு, நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குது, என் பொண்ணுக்கு இந்த மாதிரி மயக்க ஊசி போட்டு டாக்டர் வந்து இந்த மாதிரி நாசம் பண்ணிட்டான் அப்படின்னு அவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இதை கேட்ட போலீஸ்காரங்க உடனே அலர்ட் ஆகுறாங்க. உடனே அந்த மருத்துவமனை போய்ட்டு என்கொயரி பண்ணுறாங்க. அந்த விஜய் எங்கே இருக்கா அப்படின்னு அவனுடைய ஃபோன் லொக்கேஷனை ட்ராக் பண்ணி தேடி போகிறாங்க. அவன் எங்கே இருக்கானோ போயிட்டு அவனை கைது பண்ணுறாங்க. இதுக்குள்ளே பார்த்தோன்னா இந்த விஷயம் அந்த ஸ்டேட் ஃபுல்லாக வைரல் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் டெப்புடி சிஎம் வரைக்கும், அந்த ஸ்டேட்டுடைய டெப்புடி சிஎம் வரைக்கும் இந்த நியூஸ் வந்து ரீச் ஆகுது. அந்த மருத்துவமனையை சீல் வைங்க, யார் உள்ளே இருந்தாலும் சரி உடனே எல்லாத்தையும் வெளியே ஏற்றி விட்டுட்டு அந்த மருத்துவமனையை ஃபுல்லாக சீல் வைங்க, அதே மாதிரி அந்த டாக்டருடைய லைசன்ஸையும் கேன்சல் பண்ணுங்கள் அப்படி சொல்லிட்டு உத்தரவு வந்து போகிறாரு. ஸோ அதன்படி என்ன பண்ணுறாங்க, அந்த மருத்துவமனையை சீல் பண்ணுறாங்க, அதே மாதிரி அந்த டாக்டருடைய லைசன்ஸையும் கேன்சல் பண்ணுறாங்க, தூக்கி ஜெயிலுக்குள்ளே போடுறாங்க. இப்போ இந்த கேஸ் வந்து கோர்ட்டில் போயிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் அந்த பொண்ணுக்கும் சிகிச்சை கொடுத்து அதுக்கு அடுத்த கட்டமாக என்ன பண்ணலாம் அப்படின்னு மருத்துவர்கள் ஆலோசிச்சுட்ருக்காங்க. ஸோ இதன் மூலமாக பார்த்தோன்னா எங்கே போனாலுமே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு நமக்கு நல்லா புரியுது. நம்ம தான் எக்ஸ்ட்ரா இன்னொரு ஸ்டெப் வந்து ப்ரிகாஷன் எடுத்து நமக்கு எதுவும் நடக்காத மாதிரியும் தன்னை சார்ந்தவங்களுக்கு எதுவும் நடக்காத மாதிரியும் அவங்கள பார்த்துக்கணும். என்ன இருந்தாலும் கேள்வி கேளுங்க, எது கூட்டி போகிறீங்க, என்ன பண்ண போகிறீங்க, ஆக்சுவலாக அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னு கேள்வி கேட்க வேண்டியது. கேள்வி கேட்கலாம், அது உங்களுடைய உரிமை. நீங்கள் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டியது, எவ்வளோ ரஷ்ஷில் இருந்தாலும் பதில் சொல்ல வேண்டியது அந்த டாக்டருடைய கடமை. யாராக இருந்தாலும் அவர் ஒரு டாக்டருப்பா, அவர் ஒரு டீச்சர்ப்பா, அவர் பெரிய ஆளுப்பா, அவர் பணக்காரருப்பா, அவர் சமுதாயத்தில் பெரிய ஆளுப்பா, அவர் பண்ணாலாம் சரியாக இருக்கும், அவரை நம்பி போகலாம், அவரை நம்பி அனுப்பி விடலாம் அப்படின்னு யாரையும் நம்பி யாரையுமே உங்களை சார்ந்த உங்கள் மகளாகட்டும், மனைவியாக இருக்கட்டும், அம்மாவாகட்டும், யாராக இருந்தாலும் நம்பி அனுப்பாதீங்க. கொஞ்சம் ப்ரிகாஷனாக கேள்வி கேளுங்க, தைரியமாக இருங்க. ஓகேங்களா? ஸோ இதான் நான் சொல்ல வருது. ஃபைனலாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் கண்டிப்பாக ஒரு லைக் போட்டுப்போங்க. நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.